ஆர்ஆர்பி சிபிட் எக்ஸாமில் லிவர் அண்ட் சிம்பிள் மிஷின் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இந்த டார்க் அண்ட் மூமெண்ட் கான்செப்ட்லேருந்து உங்களுக்கு ஈக்லிபிரியம் கான்செப்டில் உங்களுக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ அந்த கொஸ்டின்ஸ் அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி அதை மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போங்க. 2 children weighing 30 kg and 20 kg are sitting at the ends of a blank and blank is horizontal. ஹரிசாண்டல்ன்றது எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இஃப் த லென்த் ஆஃப் த blank is 5 meter, இந்த பிளாங்கோட லென்த் உங்களுக்கு 5 மீட்டர் அப்படின்றாங்க. Then the distance of the fulcrum of the 30 kg child is அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு லிவரில் எப்படி இருக்கும், ஒரு இடத்துல நடுவில் ஃபல்க்ரம் இங்கே எடுத்துக்கிறேன், நான் இங்கிட்டு லோடு எடுத்துக்கிறேன், இங்கிட்டு எஃபர்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதுலேருந்து இந்த என்ன சொல்கிறாங்கன்னா 2 சில்ட்ரன் இருக்காங்களாம், 30 kg அண்ட் 20 kg அட் த எண்ட்ஸ். இப்போது ஒரு சைடு வந்து ஒருத்தர் 30 kg இருக்கார், இன்னொரு சைடு வந்து ஒருத்தர் 20 kg இருக்காங்க. அப்படி இருக்கிற மாதிரி இருக்காங்க, எண்ட்ஸில் இருக்காங்கன்றாங்க பிளாங்க்கில். இதுலேருந்து அப்போ அந்த 30 kg சைல்டு ஃபல்க்ரம்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருப்பாங்க, இங்கேருந்து இந்த 30 kg சைல்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க எக்ஸுன்றதை உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. 30 கிலோகிராம் மற்றும் 20 கிலோகிராம் எடையுள்ள 2 குழந்தைகள் ஒரு பலகையின் முனைகளில் அமர்ந்துள்ளனர். ஓகேங்களா? மேலும் பலகை கிடைமட்டமாக உள்ளது. பலகையின் நீளம் 5 மீட்டர் எனில் 30 கிலோகிராம் குழந்தையின் ஆதார புள்ளியிலிருந்து உள்ள தூரம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஓகேங்க, இப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லிவரோட பிரின்சிபல் என்ன, லோட் இன்ட்டு லோட் ஆர்ம் ஈக்குவல் டு எஃபர்ட் இன்ட்டு எஃபர்ட் ஆர்ம். கரெக்டுங்களா? இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்குறது என்ன, இந்த டிஸ்டன்ஸ் இங்கே இருக்க எக்ஸ் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 30 kg பர்சனாக லோடுன்னு எடுத்துக்கிறேன். இவங்க லோடு கொடுக்குறதுனால என்ன ஆகுது, இந்த பிளாங்க் இப்படி இருந்த ஷேப்பு இப்படி மாறிடுது, இந்த டைரெக்ஷனுக்கு கொஞ்சம் தூரம் அப்படி தள்ளி போயிடுது. அப்போ இங்கிட்டு மேலே கொஞ்சம் போயிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 20 கிலோ பர்சனை இந்த இடத்துல வச்சுட்டு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க இந்த 20 கிலோ பர்சன். அதனால என்ன பண்ணுது, திரும்ப இருந்த இடத்துக்கே வருது. அப்படின்னா இவங்க ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து ஃபல்க்ரம்லேருந்து இருந்திருப்பாங்க, இவங்க ஒரு டிஸ்டன்ஸ் ஃபல்க்ரம்லேருந்து இருந்திருப்பாங்க. அப்படின்னா இந்த ஃபல்க்ரம்லேருந்து இந்த 30 கிலோ பர்சனோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றது தான் நமக்கு கொஸ்டின். இதை கண்டுபிடிக்கிறது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிளாக் வைஸ் மோஷன், இது கவுண்டர் கிளாக் வைஸ் மோஷன். இந்த கிளாக் வைஸ் மோஷன் அண்ட் கவுண்டர் கிளாக் வைஸ் மோஷனை நீங்கள் கவனிக்கணும். இப்போ இந்த 30 கிலோ பர்சனோட வெயிட்னால என்ன பண்ணுது, கவுண்டர் கிளாக் வைஸ் மோஷனில் போகுது ரொட்டேஷன். அப்போ கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்கக்கூடிய லோடும் அந்த டிஸ்டன்ஸையும் ஒரு சைடு போடுங்க. கிளாக் வைஸில் இருக்கக்கூடிய லோடும் டிஸ்டன்ஸ் அது எவ்வளோ தூரத்தில் இங்கிட்டு மூவ் ஆகுது இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு என்ன பண்ணுங்கள், அதை இங்கிட்ட எஃபர்ட்டில் போடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லோடுன்றது எவ்வளோ, நான் 30 kgன்னு எடுத்துருக்கேன். அப்போ 30 kg பர்சன் இங்கே போட்டுட்டேன். லோடாமுன்றது உங்களுக்கு ஃபல்க்ரம்க்கும் இந்த 30 kg பர்சனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்னென்னு தெரியாது, நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன். அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு எஃபர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 20 kg பர்சன். அப்போ 20 போட்டாச்சு. எஃபர்ட் ஆம் வந்து உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு தெரியுமா, தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு டோட்டல் வேல்யூ தெரியும், 5ன்னு தெரியும். இது எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன். அப்போ இதை வந்து நான் என்னென்னு பண்ணுறீங்களா, 5 - எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இந்த வேல்யூவை. ஏன் சார் நீங்கள் 5 - எக்ஸ்ன்னு எடுக்கிறீங்க, எக்ஸ் - 5ன்னு எடுக்கலாமே அப்படின்னு என்கிட்ட கேட்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவையும் நீங்கள் ஆட் பண்ணால் தான் என்ன பண்ண போகுது, இந்த 5 வரப்போகுது. அப்படின்னும் போது அது வந்து இப்போ நான் வந்து இது ஒரு 2 இது ஒரு 3ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 + 3 தான் உங்களுக்கு என்ன ஆகும், டோட்டல் வேல்யூ 5ன்னு ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு 2ன்னு இருக்குது. இதே இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 5 - எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் - 5ன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ 2 தானே. அப்போ 2 - 5ன்னு 2 - 5ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், -3ன்னு கிடைக்கும். -3ன்னு இடத்துல ஆன்சர் வருமா, வராது. +3 தானே வரும். அதனால தான் 5 - எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எஃபர்ட் ஆமுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 5 - எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போது 5 - எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த 20 உள்ளே சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா 20 2 × 5 10ன்னு கிடைக்கும். ஒரு 0 இருக்குது, அப்போ 100 இன்ட்டு திரும்ப வந்து ஒரு 20 உள்ளே போய்டும், -20xன்னு கிடைக்கும். இந்த சைடு உங்களுக்கு ஒரு 30xன்னு இருக்குது. எனக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அப்போ நான் என்ன பண்ணுறது, -20x இந்த பக்கம் எடுத்து போயிட்டேன்னா எனக்கு என்ன ஆகிடும், +20xன்னு ஆகிடுமா. ஸோ 30x + 20x ஈக்குவல் டு 100ன்னு இருக்குது. 30 + 20 50x ஈக்குவல் டு 100ன்னு ஆகிடும். இப்போ x ஈக்குவல் டு 100/50 போட்டிங்கன்னா 2ன்னு கிடைக்கும். அப்போது இந்த எக்ஸு வந்து உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், 30 kg பர்சன் வந்து உங்களுக்கு ஃபல்க்ரம்லேருந்து ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்திருப்பாங்க. 2 மீட்டர்ன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் பியில் யூஸ், ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A weight of 120 Newton is lifted to 10 cm height. Velocity ratio by effort of 20 Newton. Effort shift to 80 cm. Find out mechanical advantage, velocity ratio and efficiency of the machine. 120 நியூட்டன் எடையில் ஒரு பொருள் 20 நியூட்டன் விசையால் 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு திசைவேக விதத்தில் தூக்கப்படுகிறது. திசை இடப்பெயர்வு 80 சென்டிமீட்டர் எனில் இடப்பெயர் இயந்திரத்தின் இயந்திர நன்மை, திசைவேக விதம் மற்றும் செயல்திறனை கண்டறியும் கேட்குறாங்க. இப்போ நான் ஆப்ஷன்ஸ் பார்க்குறேன், எல்லாம் பர்சன்டேஜில் இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க எஃபிஷியன்சி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க.
இப்போ நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னு நம்ம மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வேணும், வெலாசிட்டி வேணும். ஏன்? எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்ன? எஃபிஷியன்சியோட ஃபார்முலா எழுதுங்க. எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் டிவைடட் பை வெலாசிட்டி ரேஷியோ இன்ட்டு 100. அப்போ எனக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் தெரியணும், வெலாசிட்டி ரேஷியோவும் தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் நான் என்ன பண்ண முடியும், எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதெல்லாம் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கண்டுபிடிக்கலாம். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு ஃபார்முலா என்ன? லோட் பை எஃபர்ட். இந்த இடத்துல லோடோட வேல்யூ உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, வெயிட் 120 நியூட்டன் இஸ் லிஃப்டட் டு 10. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு லிவர் எடுத்துக்கோங்க. இந்த லிவரில் நான் வந்து நடுவில் உங்களுக்கு ஃபல்க்ரம் எடுக்கிறேன், ஒரு சைடு லோடு எடுக்கிறேன், ஒரு சைடு எஃபர்ட் போட்டுக்கிறேன். 120 நியூட்டன் இஸ் லிஃப்டட் டு த 10 சென்டிமீட்டர் ஹைட்டுன்றாங்க. வெலாசிட்டி எஃபர்ட் வந்து உங்களுக்கு 20 நியூட்டன் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 120 நியூட்டன் தான் உங்களுக்கு என்னது லோடு. இந்த 120 நியூட்டன் லோடு கொடுக்குறதுனால என்ன ஆகுது, இப்படி இருந்த ஷேப்பு இப்படி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 20 நியூட்டன் ஃபோர்ஸை போட்டு திரும்ப இருந்த ஷேப்புக்கு இப்படி எடுத்துகிட்டு வரீங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு மூவ்மெண்ட் ஆயிருக்கும்ல. இப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 10 சென்டிமீட்டர் ஹைட் வந்து என்ன ஆகுது, மூவ் ஆயிருக்கு வெயிட் போட்டனால. அப்போது அந்த 120 நியூட்டன் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் மூவ் ஆயிருக்கும். அந்த மூவ் ஆனது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 10 சென்டிமீட்டர் அப்படின்றாங்க. இந்த சைடு உங்களுக்கு என்ன ஆகுது, திரும்ப நீங்கள் 20 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால இது திரும்ப என்ன ஆகுது, மேலே போனது இந்த டைரக்ஷன் இப்படி மூவ் ஆகுது. அந்த மூவ்மெண்ட் தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க 80 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃபர்ட் 80 சென்டிமீட்டர். அப்படின்னா உங்களுக்கு இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம லோட் பை எஃபர்ட் கண்டுபிடிச்சலாம். இப்போ லோடு இதுலேருந்து நமக்கு எவ்வளோ தெரியும், 120 நியூட்டன் தெரியும். இப்போ 120 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன், டிவைடட் பை எஃபர்ட் வந்து எவ்வளோ கொடுக்குறீங்க, 20 நியூட்டன். அப்போ 120 டிவைட் பை 20 இருக்கும். ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 × 12. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து நான் 6 கண்டுபிடிச்சேன். இப்போ வெலாசிட்டி ரேஷியோ கண்டுபிடிங்க. வெலாசிட்டி ரேஷியோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் மூவ்டு பை எஃபர்ட்டாம். கரெக்டுங்களா? டிவைடட் பை டிஸ்டன்ஸ் மூவ்டு பை லோடாம். இப்போ இதில் பாருங்கள், டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு எஃபர்ட்டாம் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு, 80 சென்டிமீட்டர் மூவ் ஆயிருக்கா. 80 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. லோடாம் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குன்னு பார்த்தா 10 சென்டிமீட்டர் மூவ் ஆயிருக்கு. இப்போ டிவைடட் பை 10 போட்டுக்கலாமா. ஒரு 0 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெலாசிட்டி ரேஷியோட வேல்யூ 8ன்னு கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு இந்த வெலாசிட்டி ரேஷியோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜையும் வெலாசிட்டி ரேஷியோ எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், எஃபிஷியன்சியில் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். எஃபிஷியன்சியில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட வேல்யூ 6, வெலாசிட்டி ரேஷியோ வேல்யூ 8. 6/8 × 100. 2ஆல் கேன்சல் பண்ணால் 4 × 2 8, 5 × 2 10, ஒரு 0 இருக்குது. திரும்ப 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 × 2 4, உங்களுக்கு இங்கே 25 ஆகிடும். திரும்ப 2ஆல் கேன்சல் பண்ணால் 3 × 2 6, 3 × 25 75% எனக்கு எஃபிஷியன்சி கிடைக்குது. அப்போ 75%ன்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 children weighing 30 kg and 15 kg sits on one side of the seesaw. இப்போ வந்து சீசா இருக்குது, அதில் ஒரு சைடில் என்ன பண்ணுறாங்களா, 30 கிலோ பர்சனும் 15 கிலோ பர்சன் ரெண்டு பேருமே ஒரு சைடு இருக்குன்றாங்க. அப்போ நான் லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன் அவங்க ரெண்டு பேரையும். இங்கே ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர் அண்ட் 1.2 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி ஃப்ரம் த ஃபல்க்ரம். இப்போ இந்த ஃபல்க்ரம்ன்றது இங்கே தான் நான் ஃபல்க்ரம் எடுத்திருக்கேன். இங்கேருந்து என்ன பண்ணுறாங்களாம், 1 மீட்டரில் வந்து 30 கிலோ பர்சன் இருக்காராம். அப்போ இங்கே 30 கிலோ பர்சன் இருக்கார். அடுத்து 15 kg பர்சன் 1.2 மீட்டரில் இருக்கார். இப்போ இங்கேருந்து வந்து உங்களுக்கு 1.2 மீட்டர், இது வந்து 1 மீட்டர். 15 kg பர்சன். ஏ பாய் ஆஃப் mkg சிட்ஸ் ஆன் த அதர் சைட் ஆஃப் த சீசா. இப்போ வந்து ஒரு பையன் இருக்கார், அவர் வந்து mkgன்றாங்க. அப்போ mkgன்றது நமக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணுறாராம், 1.2 மீட்டர் ஃப்ரம் த ஃபல்க்ரம். அவரும் 1.2 மீட்டர் தான் என்ன பண்ணுறாரு, ஃபல்க்ரம்லேருந்து தள்ளி உட்காந்துருக்காரு. இது வந்து அப்போ என்னது உங்களுக்கு, நான் இதை லோடுன்னு எடுத்துக்கிறேன், இங்கிட்ட எஃபர்ட்டுன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்படின்னா அந்த சீசா இஸ் இன் இக்யூலிபிரியமில் இருக்குது அப்படின்னா ரெண்டு சைடும் வந்து இப்போ ஒரே கண்டிஷனில் இதாகிட்டு இங்கிட்ட இருக்கக்கூடிய லோடும் டிஸ்டன்ஸும் ஈக்குவல் ஆகிடுச்சு. இங்கிட்ட இருக்கக்கூடிய லோடும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய லோடும் டிஸ்டன்ஸும் ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்படின்னா தான் அது என்ன பண்ணும், ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வந்து மூவ்மெண்ட் இல்லாமல் கரெக்டாக அப்படியே சேமாக நிற்கும் ஒரே இடத்துல. அப்படின்னா அவரோட ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம், அவரோட வெயிட் தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. இதுக்கு வந்து லிவரோட பிரின்சிபல் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லோடு இன்ட்டு லோடாம் ஈக்குவல் டு எஃபர்ட் இன்ட்டு எஃபர்ட்டாம். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது. என்னென்னு பாருங்கள், லோடு வந்து உங்களுக்கு 2 லோடு இருக்குது, 15 கிலோ பர்சன் 30 கிலோ பர்சன். ரைட் சைடு வந்து உங்களுக்கு ஒரு லோடு தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு லோடிங் போடுறதுக்கு இந்த 15 கிலோ பர்சனுக்கு ஒரு லோடு கண்டுபிடிக்கணும், லோடிங் லோடாம். அப்புறம் இந்த 30 கிலோ பர்சனுக்கு ஒரு லோடாம் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கணும், லெஃப்ட் சைடை ஆட் பண்ணிக்கணும். அது ஆட் பண்ணி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டோட்டல் லோடு வந்து கிடைக்கும். அப்போ லோடிங் லோடாமுக்கு என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு L1 கண்டுபிடிங்க. L1 இஸ் ஈக்குவல் டு லோடு இன்ட்டு லோடாம் போடுங்க. ஃபஸ்ட்டு லோடு வந்து 15 kg எடுத்துக்கிறேன். லோடு
லோட் ஆமோட டிஸ்டன்ஸ் வந்து லோடுக்கும் ஃபல்க்ரமுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 1.2 மீட்டரில் இருக்காரு. ஸோ 15 × 1.2 அப்படின்னு போட்டுக்கலாமா? இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 15 × 12 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 180 கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி இருக்கு, இப்போ எனக்கு 18 கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், லோடு 1 வந்து 18 கண்டுபிடிச்சேன். இதே மாதிரி லோட் 2 கண்டுபிடிங்க. லோட் 2 வந்து 30 kg. அப்போது லோடு 30, அவங்களோட டிஸ்டன்ஸில் இருக்காங்க 1 மீட்டர். அப்போ 30 × 1 எனக்கு 30 அப்படின்னு கிடைக்குது. எனக்கு லோட் டோட்டலோட வேல்யூ நான் வேணும் அப்படின்னா LT = L1 + L2 ரெண்டு லோடும் கரெக்டுங்களா? இப்போ எனக்கு L1 எவ்வளோன்னு பார்க்குறேன், எனக்கு 18, L2 எவ்வளோன்னு பார்க்குறேன் 30. அப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு, லோடு இன்ட்டு லோடாமோட வேல்யூ 48ன்னு LTயோட வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ நான் அந்த 48 எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய லோடு இன்ட்டு லோடாமில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 48 = எஃபர்ட். எஃபர்ட்ன்றது என்ன, அவரோட வெயிட். அவரோட வெயிட் தான் நமக்கு என்னது இந்த இடத்துல எஃபர்ட். அதை என்னன்னு சொல்லியிருக்காங்க, எம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்னு எடுத்துக்கலாம். இன்ட்டு எஃபர்ட் ஆமோட டிஸ்டன்ஸ். எஃபர்ட் ஆம்ன்றது எஃபர்ட்டுக்கும் ஃபல்க்ரமுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு 1.2 மீட்டரில் இருக்காரு. ஸோ இன்ட்டு 1.2 அப்படின்னு கிடச்சிரும். எனக்கு தேவை அவரோட வெயிட்டு தான் தேவை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 1.2வை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு எடுத்து வந்தேன்னா எனக்கு 48/1.2 அப்படின்னு கிடச்சிரும். = எம்முன்னு இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ உங்களுக்கு எம்மோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு, 48/1.2 அப்படின்னு இருக்கு. எனக்கு தேவை இந்த இடத்துல வந்து பாயிண்ட் வேண்டாம். அதனால நான் என்ன பண்ணுறேன், மேலே கீழே 2 சைடு மல்டிபிள் 10 பண்ணுறேன். அப்புறம் கீழே வந்து ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டு 12ன்னு எடுத்துக்கலாம். மேலே வந்து 480 அப்படின்னு இருக்குது. கரெக்டுங்களா? அப்போது 480/12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 14 கிடைக்குமா? அப்போ எனக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு, அவரோட வெயிட்டு 40 kg அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போது 40 kgன்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஆப்ஷன் சியில் யூஸ், ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The movement of a couple shown in the following figure will be. பின்வரும் படத்தில் காட்டப்பட்டுள்ள ஜோடியின் தருணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வந்து உங்களுக்கு ஒரு கப்பல் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு வந்து 20 நியூட்டன் ஃபோர்ஸும் இன்னொரு சைடு 20 நியூட்டன் ஃபோர்ஸும் அப்ளை பண்ணுறாங்க. ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டு ஈச் அதராக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 4 மீட்டர் இருக்குன்றாங்க நடுவில். அப்படின்னா அந்த மூமெண்ட் ஆஃப் கப்பல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூமெண்ட் ஆஃப் த கப்பலுக்கு வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் 1 எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு ஃபோர்ஸு, ரெண்டுமே ஒரே ஃபோர்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. அப்போ 20ன்னு எடுத்துக்கலாம். ஃபோர்ஸ் இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றது. இந்த இடத்துல ஃபோர்ஸ்ன்றது 20, டிஸ்டன்ஸ்ன்றது உங்களுக்கு 4 மீட்டர். அப்போ 2 × 4 8, ஒரு 0 இருக்குது. அப்போ 80. இப்போ ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், டிஸ்டன்ஸுக்கு வந்து என்ன போடுவீங்க, மீட்டர் போடுவீங்க. அப்போ 80 நியூட்டன் மீட்டர்னு கிடைக்குது. 80 நியூட்டன் மீட்டர்ன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In a certain gear train, the driver has 18 teeth, while the follower gear has 8 teeth. For every 16 revolution of the driver gear, the follower gear rotates dash times. ஒரு குறிப்பிட்ட பற்சக்கர தொடரில் இயக்கி பற்சக்கரத்தில் 18 பற்களும் பின்தொடர் பற்சக்கரத்தில் 8 பற்களும் உள்ளன. இயக்கி பற்சக்கரத்தின் ஒவ்வொரு 16 சுழற்சிகளிலும் பின்தொடரி பற்சக்கரம் டேஷ் முறை சுழல்கிறதுன்னு கேட்குறாங்க. இப்போ கொஸ்டினில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கியர் செட் இருக்குது. அதில் வந்து டிரைவரில் இருக்கக்கூடிய டீத் வந்து 18 இருக்குன்றாங்க. அதே ஃபாலோவர் கியரில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெறும் 8 டீத் தான் இருக்குன்றாங்க. இப்போ அந்த பெரிய டிரைவர் கியர் வந்து உங்களுக்கு 16 தடவை சுற்றுச்சு அப்படின்னா அந்த சின்ன கியர் எத்தனை தடவை சுற்றும், இதான் வந்து உங்களுக்கு கொஸ்டின். இங்கே வந்து ஒரு சிம்பிள் லாஜிக் கவனிங்க. கியர் வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னா அது ரொம்ப வேகமாக சுற்றும். ஓகேங்களா? ஸ்மால் கியர் ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய கியராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ரொட்டேஷன் வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். இது எப்படி இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த டீத்து தான். இந்த டீத் இருக்குது பார்த்தீங்களா, அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரொட்டேஷனல் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதே வந்து உங்களுக்கு டீத் கம்மியாக இருக்குது அப்படின்னா, டீத் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்தால் தான் உங்களுக்கு ரொட்டேஷனல் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். இதே டீத் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா ரொட்டேஷனல் ஸ்பீடு வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டு ஈச் அதர். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிரைவர் இன்ட்டு டிரைவரோட டீத் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆனது, டிரைவர் ரொட்டேஷன் ஈக்குவல் டு ஃபாலோவர் இன்ட்டு ஃபாலோவர் ரொட்டேஷன். இப்போ வந்து டிரைவருக்கு வந்து டிரைவரில் எத்தனை டீத் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு
18 டீத் இருக்குது. அப்போ 18 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அது எத்தனை தடவை உங்களுக்கு ரொட்டேட் ஆகுதுன்றாங்க? 16 ரெவல்யூஷன், 16 டைம் ரொட்டேட் ஆகுது. அப்படின்னா ஃபாலோவர் வந்து உங்களுக்கு எத்தனை டீத் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 டீத்துன்றாங்க. அப்போது 8 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஃபாலோவரோட ரொட்டேஷன் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. அது நான் என்ன தெரியாது, அப்போ எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இந்த 8 நீங்கள் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா 1 × 8 8, 2 × 8 16. இப்போ 18 × 2 வந்து உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும்? 36 அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னா டிரைவரோட கியர் வந்து உங்களுக்கு 16 தடவை சுற்றுது அப்படின்னா ஃபாலோவர் கியர் வந்து உங்களுக்கு 36 தடவை சுற்றி இருக்கும். ஸோ 36ன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In a certain gear train, the driver has 100 teeth while the follower gear has 20 teeth. For every 50 turns of the driver, the follower turns dash times. ஒரு குறிப்பிட்ட பற்சக்கர தொடரில் இயக்கி பற்சக்கரத்தில் 100 பற்களும் பெண்தொடர் பற்சக்கரத்தில் 20 பற்களும் உள்ளன. இயக்கி பற்சக்கரம் 50 முறை சுழலும் போது பெண்தொடர் பற்சக்கரம் டேஷ் முறை சொல்லணும்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் என்ன பண்ணோம்? 5 பார்த்தோமா? அதை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து அதே டைப் தான், ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு நம்பர் மட்டும்தான் மாற்றிருக்காங்க. அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A compound liver system consists of 2 class 1 livers connected in series. 2 class 1 liver இருக்குன்றாங்க. class 1 liverன்றது உங்களுக்கு நடுவில் ஃபல்க்ரம் இருக்கும், ஒரு சைடு லோடு ஒரு சைடு எஃபர்ட் இருக்கும். எப்படி சொல்கிறோன்னா FLE தான். நடுவில் ஃபல்க்ரம் இருக்குது அப்படின்னா அது ஃபஸ்ட் கிளாஸ் லிவர் ஃபஸ்ட்டாக வருது. எல்லுன்றது உங்களுக்கு லோடு நடுவில் வருது அப்படின்னா அது செகண்ட் கிளாஸ் லிவர், என்ன செகண்டில் வருது. ஈன்றது வந்து உங்களுக்கு எஃபர்ட் நடுவில் வருதுன்னா அது தேர்ட் கிளாஸ் லிவர், தேர்டாக வருது. இப்போ எனக்கு வந்து ஃபல்க்ரம் வந்து நடுவில் வருது, அது வந்து எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் லிவர். ஸோ நான் ஃபஸ்ட் கிளாஸ் லிவர் எடுத்துட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 லிவர் வந்து கனெக்ட் ஆகிருக்காங்க சீரீஸில். சீரீஸ் கனெக்ஷனாக என்ன பண்ணுவீங்க, இப்படி கனெக்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து திரும்ப வந்து ஒரு லோடு ஒரு எஃபர்ட்டு ஒரு ஃபல்க்ரமோட என்ன பண்ணிடுச்சு, சேர்ந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது அப்படின்றாங்க. அப்படி கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் லிவரில் வந்துட்டு எஃபர்ட் ஆம் வந்து 2.4 மீட்டர்ன்றாங்க. எஃபர்ட் ஆம்ன்றது என்ன, உங்களுக்கு ஃபல்க்ரமுக்கும் எஃபர்ட்டும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அது 2.4. லோடாமுக்கு வந்து லோடுக்கும் ஃபல்க்ரமுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அது 0.6ன்றாங்க. லோடு ஃபல்க்ரம் அப்போ 0.6 மீட்டர் போட்டாச்சு. இதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் லிவர், 100 லிவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிவருக்கு வந்து எஃபர்ட்டுக்கும் நான் இங்கே தான் எஃபர்ட் எடுத்திருக்கேன். அப்போ இந்த எஃபர்ட்டுக்கும் ஃபல்க்ரமுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 1.8 மீட்டர்ன்றாங்க. இதே மாதிரி லோடாம்ன்றது இந்த செகண்ட் லிவரில் இருக்கக்கூடிய லோடுக்கும் ஃபல்க்ரமுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 0.3ன்றாங்க. இப்போ இதில் இருந்து அப்படின்னா டோட்டல் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் எனக்கு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து ஒரு கூட்டு நெம்புகோல் அமைப்பானது தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்ட 2 வகை 1 நெம்புகோல்களை கொண்டுள்ளது. முதல் நெம்புகோல் 2.4 மீட்டர் முயற்சி பயத்தையும் 0.6 மீட்டர் சுமை பயத்தையும் கொண்டுள்ளது. இரண்டாவது நெம்புகோல் 1.8 மீட்டர் முயற்சி பயத்தையும் 0.3 மீட்டர் சுமை பயத்தையும் கொண்டுள்ளது. இந்த அமைப்பின் மொத்த எந்திரவியல் நன்மை கணக்கிடுங்கள்னு கேட்குறாங்கல்ல. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல என்னென்னு கிடைக்கும், இங்கே வந்து ஃபஸ்ட்டு லிவருக்கு ஒரு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கிடைக்கும். இதே மாதிரி ரெண்டாவது லிவருக்கு ஒரு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கிடைக்கும். அது மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் 2ன்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து இங்கே ஒரு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இங்கே ஒரு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடாதீங்க, ஆட் பண்ணி போட்டுறாதீங்க. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி போடணும். ஸோ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் 1 கண்டுபிடிக்கிறேன். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் 1 கண்டுபிடிக்கிறதுக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா லோட் பை எஃபர்ட், கரெக்டுங்களா? பட் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் பை எஃபர்ட்டுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு லோடும் எஃபர்ட்டும் வேல்யூ கொடுக்கல. அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும். அது என்னன்றது உங்களுக்கு தெரியும். லோட் இன்ட்டு லோடாம் ஈக்குவல் டு எஃபர்ட் இன்ட்டு எஃபர்ட்டாம். இதுதான் வந்து உங்களுக்கு பிரின்சிபல் ஆஃப் லிவர், கரெக்டுங்களா? இந்த இடத்துல நான் லோடு டிவைடட் பை இந்த எஃபர்ட் என்ன பண்ணால் கீழே எடுத்துகிட்டு வரேன். அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிடும், லெஃப்ட் சைடு லோட் பை எஃபர்ட்னு கிடைக்குமா, ரைட் சைடு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எஃபர்ட்டாம் மேலே இருக்குது. இந்த லோடாம் என்ன பண்ணுறேன், கீழே அந்த சைடு எடுத்துகிட்டு வரேன். அப்படின்னா உங்களுக்கு டிவிஷன் என்ன ஆகிடும், லோடாம்னு கிடச்சிடும். இப்போ எஃபர்ட்டாம் பை லோடாம்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த லோட் பை எஃபர்ட்டுக்கு பதிலாக மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னா எனக்கு எஃபர்ட்டாம் லோடாம் மட்டும்தான் டேட்டா வந்து என்கிட்ட இருக்குது. அதுலேருந்து நான் என்ன பண்ண முடியும், மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இப்போ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் 1 கண்டுபிடிச்சிடலாம். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் 1க்கான ஃபார்முலா என்ன, எஃபர்ட்டாமோட வேல்யூ டிவைடட் பை லோடாமோட வேல்யூ. இப்போ எனக்கு எஃபர்ட்டாமோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க லிவர் 1ல், எஃபர்ட்டாம் வந்து 2.4, லோடாம் வந்து 0.6. அப்போது எஃபர்ட்டாமுக்கு வந்து 2.4 டிவைடட் பை 0.6ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இந்த ரெண்டுத்துலையுமே எனக்கு இந்த பாயிண்ட் வேண்டாம், அதனால் நான் மேலே கீழே ரெண்டுத்துலையும் மல்டிபிள் 10 பண்ணிவிட்டு பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இங்கே கீழே வந்து நான் 0.6ன்றதை 6ன்னு மாற்றிட்டு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். மேலேயும் பாயிண்ட்டை ஒரு 24ன்னு 2.4 24ன்னு சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கிது, 24 டிவைடட் பை 6ன்னு கிடைக்கிது. இப்போ நீங்கள் 6ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா
4 × 64 24 கிடைக்கும். இதே மாதிரி மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் 2 கண்டுபிடிங்க. இதுக்கு எஃபர்ட் ஆம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அப்புறம் லோட் ஆம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லிவருக்கு வந்து எஃபர்ட் ஆம் வந்து 1.8, லோட் ஆம் வந்து உங்களுக்கு 0.3. அப்போ 1.8 டிவைடட் பை 0.3 அப்படின்னு கிடைக்கும். திரும்பவும் அதே மாதிரி மல்டிபிள் டு 10 மேலே கீழே பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறேன். மேலே எனக்கு 18 கிடைக்கும், கீழே 3 கிடைக்கும். அப்போ 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 6 × 3 18 கிடைக்கும். எனக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் 2 வேல்யூ 6ன்னு தெரிஞ்சிருச்சு. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் டோட்டலோட வேல்யூ என்ன? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் 1 × மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் 2. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் 1ஓட வேல்யூ எனக்கு 4, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் 2ஓட வேல்யூ எனக்கு 6. அப்போ 4 × 6 24 அப்படின்னு எனக்கு டோட்டல் மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போது 24 அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேர்சன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சால்வ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டெலிகிராம் சேனலில் டெய்லி என்ன பண்ணியிருக்கோம், 10 கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸ் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க அந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.